ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல். சற்று முன் வெளியான முக்கிய செய்தி. தமிழக ரேஷன் கடைகளில் யூபிஐ பரிவர்த்தனை இருக்கா இல்லையா, குழப்பத்தில் பொதுமக்கள். செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தமிழ்நாட்டில் உள்ள ரேஷன் கடைகளில் யூபிஐ பேமெண்ட் குறித்தான குழப்பங்கள் நிலவி வருகிறது. இது தொடர்பான அரசின் சமீபத்திய தகவல்களை இப்பதிவு மூலம் தெரிந்து கொள்ளலாம். நாடு முழுவதும் அனைத்து தரப்பு மக்களும் வியாபார நிமித்தங்களுக்காக யூபிஐ பேமெண்ட் வழிமுறையை பெருமளவில் பயன்படுத்தி வருகின்றனர். இதேபோல் தமிழ்நாட்டில் உள்ள ரேஷன் கடைகளிலும் யூபிஐ பேமெண்ட் செயல்பாடு கடந்த ஜனவரி முதல் செயல்பாட்டில் இருந்து வந்தது. இந்நிலையில் சில வாரங்களாக திடீரென்று ரேஷன் கடை ஊழியர்கள் யூபிஐ பரிவர்த்தனை செயல்பாடு இல்லை என்றும் உரிய பணத்தை கொடுத்து பொருளை வாங்கி செல்லுமாறும் அறிவுறுத்தியுள்ளனர். யூபிஐ செயல்பாட்டுக்கு சேவை கட்டணம் வசூலிக்கப்படுவதாகவும் இதனால் அரசுக்கு கூடுதல் செலவு ஏற்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் யூபிஐ மூலம் பணம் செலுத்துவதால் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படாது என்றும் சில்லறை தட்டுப்பாடுகள் ஏற்படாது என்றும் பொதுமக்கள் சார்பிலும் ரேஷன் கடை ஊழியர்கள் சார்பிலும் கோரிக்கை வைக்கப்பட்டது. எனவே இது குறித்து கூட்டுறவுத்துறை பரிசீலனை செய்யும் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நாடு முழுவதும் அனைத்து தரப்பு மக்களும் வியாபார நிமித்தங்களுக்காக யூபிஐ பேமெண்ட் வழிமுறையை பெருமளவில் பயன்படுத்தி வருகின்றனர். இதேபோல் தமிழ்நாட்டில் உள்ள ரேஷன் கடைகளிலும் யூபிஐ பேமெண்ட் செயல்பாடு கடந்த ஜனவரி முதல் செயல்பாட்டில் இருந்து வந்தது. இந்நிலையில் சில வாரங்களாக திடீரென்று ரேஷன் கடை ஊழியர்கள் யூபிஐ பரிவர்த்தனை செயல்பாடு இல்லை என்றும் உரிய பணத்தை கொடுத்து பொருளை வாங்கி செல்லுமாறும் அறிவுறுத்தியுள்ளனர். யூபிஐ செயல்பாட்டுக்கு சேவை கட்டணம் வசூலிக்கப்படுவதாகவும் இதனால் அரசுக்கு கூடுதல் செலவு ஏற்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் யூபிஐ மூலம் பணம் செலுத்துவதால் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படாது என்றும் சில்லறை தட்டுப்பாடுகள் ஏற்படாது என்றும் பொதுமக்கள் சார்பிலும் ரேஷன் கடை ஊழியர்கள் சார்பிலும் கோரிக்கை வைக்கப்பட்டது. எனவே இது குறித்து கூட்டுறவுத்துறை பரிசீலனை செய்யும் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.